الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் அருள் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று துவா செய்தவனாக அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய சகோதரிகளே, ஆலிமாக்களே, உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் பல்வேறு வகையான சிந்தனைக்கு பிறகு, பல்வேறு வகையான நீண்ட சிந்தனைக்கு பிறகு இந்த தலைப்பின் கீழ் நாம் உரையாற்றவிருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆலிம்களிடத்தில் போய் உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அது சற்று சிரமமான விஷயம்தான். என்னதான் ஆலிமாக இருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் ஒரு சிறிய காலம் இந்த பணியை விட்டு ஒதுங்கியவர்களாகவோ அல்லது உங்களுடைய கால சூழ்நிலை அப்படி ஒதுங்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கும் சூழலில் இருந்திருந்தாலும், நீங்கள் கற்ற கல்வியும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் உங்களுடைய உள்ளத்தை விட்டு என்றைக்கும் அது மறையாது, அது மறக்கவும் செய்யாது. ஒருவேளை நாம் கற்ற கல்வி நம்முடைய உள்ளத்திலிருந்து மறந்திருந்தால் அல்லது மறக்கடிக்க செய்திருந்தால், அந்த ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டும் ஷைத்தானுடைய ஆட்படக்கூடிய அந்த எண்ணங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியவர்களாக, ஒருவேளை நாம் கற்ற கல்வியை நீண்ட காலம், அது 6 மாதமோ 1 வருடமோ அல்லது 2 வருடமோ, அந்த கல்வியை விட்டு நாம் ஒதுங்கியவர்களாக, 2 விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒன்று, கற்ற கல்வியின் அடிப்படையில் ஒருவேளை நாமே நடக்காமல் இருந்திருந்தால், அல்லது கற்ற கல்வியின் அடிப்படையில் நான் நடந்து பிறருக்கு சொல்லாமல் இருந்திருந்தால், இந்த 2 பாவங்களையும் செய்யக்கூடிய நிலையில் நாம் இருந்திருந்தால் நமக்கே தெரியும். ஒன்று, நான் கற்ற கல்வியின் அடிப்படையில் நான் நடந்தேனா, அல்லது நான் கற்ற கல்வியின் அடிப்படையில் மக்களுக்கு அந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னேனா என்ற இந்த 2 சிந்தனையை செய்து பார்த்தபோது, ஒருவேளை இல்லை என்ற தகவல் உங்களிடத்தில் வந்தால், நம்மிடத்தில் வந்தால், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியவர்களாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு உந்துதலாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தலாங்களா? இன்ஷா அல்லாஹ் சத்தமே வரலையே. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். எனக்கு முன்னால் பேசிய சகோதரி உங்களுக்கு போதுமான தகவல்களையும் தந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நபிமார்கள் தான் பெண் மக்களாக வரவில்லையே தவிர, அந்த நபிமார்களை ஈன்றெடுத்த தாய்மார்கள்
அந்த நபிமார்களை உலகத்தில் தன் கருவில் சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்கள், அந்த தாய்மார்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தரக்கூடிய சிறப்பு இருக்கிறது. இந்த ரெண்டே நமக்கு போதுமானது. ஒரு பெண்ணாக நீங்கள் பிறந்ததற்கு நாங்கள் பொறாமைப்பட வேண்டும். அவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு வர்க்கமாக, ஒரு பெண் சமூகமாக பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்டார்களே, இந்த பண்புன்ற தலைதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பண்புல ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பொழுது நமக்கு பண்பு ஏற்படும் தெரியுங்களா? ஒரு மனிதனுக்கு பண்பு எப்போ வருங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், என்ன எடுத்துக்கங்களேன். என்னுடைய சக நண்பர்களோடு நான் பேசும்போது எப்படி பேசுவேன்? ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும். வாடா மாப்பிள்ள போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சகஜமாக அடிப்போம், முதுகில் அடிச்சுக்குவோம், அந்த மாதிரி. அதே நான் இன்னொரு இடத்தில் இப்போ உங்களுடைய அவைகளுக்கு நான் வந்து அமர்ந்திருக்கும் போது அது போன்ற பேச்சுகளுடைய வாயால் வராது, அது போன்ற நடவடிக்கையை நான் செய்ய போவதில்லை. ஏன்? முதலில் நாம் யார், எதற்காக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம், நாம் எந்த நிலைக்கு இங்கே அல்லாஹுவால் கண்ணியம் செய்யப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் என்ன இந்த ஒரு உயர்ந்த இடத்திற்கு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லும் அளவிற்குண்டான ஒரு நிலை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்ற என்னுடைய நிலையை நான் உணரக்கூடிய நிலையில்தான், என்னுடைய நிலையை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கான கண்ணியத்தையும் நற்பண்புகளையும் நாம் கூட்டிக் கொள்வோம். எந்த மனிதன் தன்னுடைய நிலையை உணரவில்லையோ, தன்னுடைய கண்ணியத்தை எந்த மனிதன் உணரவில்லையோ, அவன் ஒரு காலம் தன்னுடைய நற்பண்புகளை அவன் அழகாக்கப் போவதில்லை, தன் நற்பண்புகளை அவன் மெருகேற்றப் போவதில்லை. அப்ப நீங்க யாருன்னு முதல் நீங்க விளங்கணும். இந்த உலகத்தில் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாய் சமூகமாக, பெண் சமூகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அல்லாஹ் அக்பர். ரசூல்லாட்ட வந்து கேட்டாங்களேங்க, ஒருத்தன் வந்து கேட்டாங்களா இல்லையா, அல்லாஹுடைய தூதரே உங்களை எல்லோருக்கும் தெரியும், நான் பணிவிடை செய்வதற்கு, உபகாரம் செய்வதற்கு சிறந்தது யாருன்னு கேட்டாங்க. இதுக்கு சின்ன விளக்கம். ஒரு இடத்துல ஒரு பிள்ளை இருக்குது, இந்த பக்கம் தகப்பன், இந்த பக்கம் தாயி, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தண்ணி கேட்குறாங்க. நான் யாருக்கு தண்ணீர் தர வேண்டும்? இதான் அதுக்கு அர்த்தம். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எனக்கு தண்ணீர் கேட்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் தந்தை தண்ணீர் கேட்கின்றார், ஒரு பக்கம் தாய் தண்ணீர் கேட்கின்றார். அல்லாஹுடைய தூதரே நான் யாருக்கு தர வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, உன் தாய்க்கு தான் என்று சொன்னார்களே. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய அந்தஸ்து தெரியுங்களா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மரியாதை, கண்ணியம், சிறப்புகள். இரண்டாவது தடவை கேட்டபோதும் சொன்னார்கள் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். மூன்றாவது முறை கேட்கின்றார்கள், சும்மமன் யா ரசூலல்லாஹ் உம்முக், உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். நான்காவது முறை சொன்னார்கள் உன் தந்தை என்று சொன்னார்கள். நல்ல கவனிங்க, 3 தடவை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. இங்க கவனிக்குமா, 3 தடவை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. 3 முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பெண்ணை தான் உயர்த்தி சொன்னார்கள், தாயை தான் சொன்னார்கள். 4வது கேட்டகரியில தான் ஒரு தந்தையை கொண்டு வைக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு பெண் சமூகமாக இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு கண்ணியம் இருக்கக்கூடிய நிலையில் அதில் மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அந்த சமூகத்தில், உயர்ந்த சமூகத்திலும் உயர்வானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் கூறுகின்றான், குன்தும் ஹைர உம்மா உஹ்ரிஜத் லின்னாஸ். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, உங்க எல்லோருக்கும் இதனுடைய அர்த்தம் தெரியும். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களில், நான் படைத்த மனிதர்களில் என்னால் தேர்வு செய்ய அல்லாஹ் சொல்றாங்க. உஹ்ரிஜத்னா வெளியாக்க, அல்லாஹ் வெளியாக்குனது, அல்லாஹ் தேர்வு செய்யறது. அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட மனிதர்களில் குன்தும் ஹைர உம்மா, நீங்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகின்றான். நீங்க தான் சிறந்தவங்க, அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க. இந்த உலகத்துல யாரோ நம்மளை சொல்லிட்டா நம்ம மகிழ்ந்து போறோமே,
யாராச்சும் ஒருத்தங்க நம்மள நல்லவங்கன்னு சொல்லிட்டா நம்ம மனமகிழ்ந்து போகின்றோமே, பின்னாடி திட்டிட்டு போயிடுவாங்க. உங்க மாமியாவே ஒருவங்க சொல்லுதுன்னு வச்சுங்களேன், யாரும் முன்னாடியாச்சும் சொந்தக்காரங்க வரும்போது என் மருமக மாதிரி வருமாமான்னு அப்படிலாம் சொல்றது அபூர்வம். ஒரு வேளை சொல்றத காதுல கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லாபம் அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது. திரும்ப திரும்ப கணவர்கிட்ட சொல்லுவீங்க, ஏங்க உங்க அம்மா சொன்னது கேள்விப்பட்டீங்களா, உங்க பூவா இந்த மாதிரி சொன்னாங்க, சந்தோஷமா இருக்கும். ஒண்ணுமில்லை, 4 மஜ்லிஸ்ல நம்ம அப்படி நடந்து போகும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க, இந்த போகுது அந்த பொண்ணு யார் தெரியுங்களா, தங்கமான பொண்ணுங்க அப்படின்னு காதுல கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலேயே ஆனந்தப்படும் நம்முடைய உள்ளம். சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய அற்பமான மனிதர்களால் போற்றப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு வரக்கூடிய இன்பம் இருக்கிறது. இதை விட கோடான கோடி மடங்கு அல்லாஹ் நமக்கு தருகின்றான் சிறப்பு. குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். நம்மள சிறந்தவங்க நல்லா சொல்றானே, இந்த சிறப்பு அல்லாஹ் எப்ப தெரியுங்களா நமக்கு கொடுப்பான்? அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்திலேயா? இந்த உலகத்தில் இந்த சிறப்பு கிடைக்குங்களா? இறுதி வரைக்கும் மரணத்தினுடைய அந்த என்ன சொல்றதுங்க, கடைசி நேரம் வரைக்கும் சிறப்பிற்குரியவர்கள் நபிமார்கள் இருந்தார்களே, அவருடைய நிலை என்னங்க? கடைசி வரைக்கும் அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். சோதனையில் தான் அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சிறப்பு தரக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கை இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை ரொம்ப ஈஸியா ஓடி போயிருங்க. நீங்கெல்லாம் நினைச்சு பார்ப்பீங்க, நினைச்சு பாருங்க. நமக்கு ஒரு வேளை இன்னைக்கு 20 வயசோ 25 வயசோ 30 வயசோ, இன்னைக்கு லெவல்ல நம்ம வாழ்க்கை எவ்வளவு வேகமா நம்மள்ட்ட இருந்து கடந்து போயிருக்கு, எவ்வளவு விரைவாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து சென்றிருக்கிறோம். சொல்லுங்க பாப்போம். காலம் ஓடிடுச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த இன்னும் சிறிது நாட்களில் நம்முடைய மரணம் நம்மை நெருங்கிவிடும். அப்படி மரணம் நெருங்கினால், ஒருவேளை நம்முடைய மரணத்தை நாம் தொடக்கூடிய நேரம் என்றால், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, என்னோட என் கணவர் எனக்கு கபருக்கு வருவார்னு சொல்லுங்க பாப்போம். இல்லையே, மௌத்தா போன 1 மாசத்தையும் நமக்கு மெசேஜ் வந்துடும், பாய் இன்ஷால்லா பொண்ணு இருந்தா பாருங்க பாய், சல்லா பிள்ளை இருந்தா கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிள்ளை இல்லாத பொண்ணா வேணும், இல்லைன்னா பிள்ளை ஒன்று 6 மாசம் பொறுத்து பார்ப்பாரு, பிள்ளை இல்லாமட்டுக்கு பரவாயில்ல, அவ்வளோதாங்க துனியா. சும்மா மாமே தேனைங்கிறதுனா உலகத்தில் முகத்துக்கு முகம். இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய மறுமை வாழ்க்கையில் நாம் சிறப்பிற்குரியவர்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். கவனமாக கேளுங்கள், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றீர்கள். வ துமினூன பில்லாஹ், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா நீ நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற? வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அப்படி நீங்கள் விசுவாசம் கொள்ளுகின்றீர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சாதாரணமான கடந்து போறவங்கலாம் இந்த வேலையை செய்ய முடியாதுன்ட்டு அல்லாஹ். ஏனோ ஈமான் கொள்ளக்கூடியவர்களால் இது நிகழாது. நீங்கள் அல்லாஹ்வை எந்த அளவிற்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள முடியுமோ, அல்லாஹ்வினுடைய பாசம், அவனுடைய அச்சம், அவன் நாளை மறுமையில் தரவிருக்கின்ற உயர்ந்த சொர்க்கம், அல்லாஹ் தரவிருக்கின்ற கடுமையான நரகத்துடைய வேதனை, நெருப்புடைய வேதனை, இவைகள் எல்லாம் கண்முன்னால் நம்பி அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வேதங்களையும் மறுமையையும் நன்மை தீமைகளுடைய தீர்ப்பையும் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கிறதே, இந்த நிலையில் நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி சிறந்தவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுடைய கிளை சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆசை தெரியுங்களா? நினைச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் இந்த உலகத்தில் எத்தனையோ அழைப்புகள் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை, வீடு போய் கூப்பிட்டீங்க எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல. அல்லாஹ் அக்பர், என்னென்னத்துக்கும் அழைப்பு வருங்க. சொர்க்கத்தை நோக்கி சூனத்தை நோக்கி ஒரு அழைப்பு. அது எப்படிப்பட்ட சூனத்தை நோக்கி தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு பாக்கியம், ஒரு உயர்ந்த இன்பம்.
நீங்கள் கற்ற கல்வியை நம்மோடு நாம் நிறுத்திவிடாமல், அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானே, நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சிறந்த சமூகமாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறானே, அதை ஒருவேளை நாம் எல்லாரும் அநேகமாக நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேர் ஃபீல்டில் வந்து செய்வாங்க, சில பேர் ஃபீல்டில் வராமல் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நான் நினைக்கிறேன், ஒருவேளை பயானுக்கு அது மற்றதெல்லாம் வராமல் இருந்தால் கூட வீட்டில் இருந்துக்கிட்டாச்சும் ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் தாவா பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய தாவாவுடைய, உங்களுடைய மார்க்க அழைப்பினுடைய வேகத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய தன்மையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாயாக இருப்பவர்களுக்கு, ஒரு அழைப்பு பணி செய்ய வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு முதல் பண்பு என்ன தெரியுங்களா? இதான் முதல் பண்பு. ஒரு அழைப்பு பணி செய்யணும். அழைப்பு பணி யார் செய்வாங்க? பல்லிகு அன்னி வலவாயா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, என்னிடமிருந்து ஒரே ஒரு தகவலை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஒரு தகவலை பெற்றா கூட எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்களே. இன்றைக்கு எத்தனையோ தகவல்களை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை தெரிந்தோ அல்லது அறியாமலோ ஒருவேளை நாம் சொல்லாமல் இருந்திருந்தால், தாயாக இருப்பவர்களுடைய முதல் பண்பு கிடைக்கப்பட்டதை அப்படியே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க. எனக்கு கிடைத்ததை நான் அப்படியே பிறருக்கு தர வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். இந்த ஆசை இருக்கிறதே, எனக்கு கிடைச்சிருச்சு, இது ஏன் சொத்து இல்லை, இது என்னுடைய சொத்து கிடையாது, காசா வச்சுக்கிட்டு போ. அதை கூட அல்ல என்ன சொல்றா, 2% கொடுத்துட்டு மீதெல்லாம் நீ வச்சுக்கிறாங்களாம். அதெல்லாம் ஓய்வு தான். விரும்புனா சதக்கா பண்ணு, அவ்வளவுதான். ஜக்காத்தை மட்டும் கரெக்டா கொடுத்துரு, மற்றதெல்லாம் நீ விரும்பினா கூட இல்லை, நீ வச்சுக்க, அதெல்லாம் அல்ல கேட்க போறது இல்லை. ஒன்று இருக்குது, 3 முருகா இருக்குதா வச்சுக்க, 25 சேலை இருக்குதா வச்சுக்கோங்க, நகை நட்டு வச்சிருக்க, 100 போனா 500 போனா வச்சுக்க, ஜக்காத்தை கொடுத்துரு, அவ்வளவுதான், ஒரு லிமிட். ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளவே கூடாதுங்கிறது. கிடைத்த மாத்திரத்தில் நீங்கள் பிறருக்கு சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. கிடைத்த அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் இந்த கல்வியை கொடுக்கிறான். இந்த குர்ஆன் யாருடையதுங்க? அல்லாஹ்வுடைய வேதம். ஹதீஸ் யாருடையது? அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல், அவர்களுடைய செயல் அங்கீகாரம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் குறித்தான சொத்துக்கள். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது நினைச்சு பாருங்க, வாட்ஸ்அப்ல ஒரு குரல் சப்தம் கேட்டால் எப்படி நாம் ஆசைப்படுறோம். நமக்கு தெரிந்தவங்களோ வெளிநாட்டில இருந்து கணவரோ இதே ஒரு மெசேஜ், படைச்ச ரஹ்மான் பேசியிருக்கானுங்க, படைத்த ரஹ்மான் பேசியிருக்கின்றானே, அவன் பேசிய பேச்சுக்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், கலாமுல்லாஹ்க்கு பேரு. அல்லாஹ்வுடைய பேச்சு, வாய்ஸ் மெசேஜ்ங்கிறமே, இது அல்லாஹ்வுடைய ஒரு வாய்ஸ் மெசேஜ். இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாருக்கும் போய் கிடைக்கல, எல்லாருடைய கரங்களுக்கும் இது போய் சென்றடையவில்லை. அல்லாஹ் ஒவ்வொருத்தங்களுக்கு தான் அல்லாஹ் தேர்வு செஞ்சு கொடுக்குறான். முதல்ல அல்லாஹ் இந்த வாய்ஸ் மெசேஜை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. அந்த தூதர் மூலமாக பின்னம் பிறகு வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அதற்கு பிறகு நல்லோர்கள், சாலிஹீன்கள் வழியாக அல்லாஹ் இன்றைக்கு நினைச்சு பாருங்க பாப்போம், இதே தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நம்ம மேலக்காவரியில எத்தனை பேருக்கு இந்த உண்மை இஸ்லாம் கிடைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு உண்மையான இஸ்லாம்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு, வேதங்கள், மலக்குமார்கள் எல்லாவற்றையும் நம்புகிறோம் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரும்
அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கடுமையாக தடுத்த, ஏன் ஒட்டுமொத்த நபிமார்களும் கடுமையாக தடுத்த, அதையே பிரதானமாக செய்யக்கூடிய மக்களாக தான் 99% முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிய சமூகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்தி? வகுல்ல பாசனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா சமூகத்துக்கும் நாம் தூதரை அனுப்பினோம். அந்த தூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்யஅ்புதுல்லாஹ வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், அன்யஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை வணங்குங்கள், இன்ன பிற வழிபாடுகளை, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வர வேண்டாம். இதானே அதையே இன்றைக்கு இணை வைப்பையே செய்யக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய செய்தி கிடைக்காத நேரத்தில் அல்லாஹ் நமக்கு இந்த செய்தி தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதை என்ன செய்யணுங்க? நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லையா? இதான் முதல் பண்புங்க. இந்த பண்பை முதல்ல நாம, இது நமக்குள்ளதே கிடையாதுங்க. இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆலிமாக இருக்கக்கூடிய, தாயாக இருக்கக்கூடிய அந்த பட்டத்தை பெற்றவர்கள், அதிலும் குறிப்பாக ஆலிமாண்டு எங்கெங்கேயோ ஓதிட்டு வர்றதெல்லாம் இருக்குங்க. சுன்து சுபியான் ஓதுறதுலாம் இன்னைக்கு ஆலிமாக்கு ஓதிட்டு வந்துருவாங்க. என்னம்மா ஓதிருக்க? சுன்து சுபியான் ஒரு கிதாப் இருக்குங்களா? என்னடா சுன்து சுபியானா? அரபு தமிழ்ங்க. அதை ஓதிட்டு வந்ததெல்லாம் ஆலிமான்னு நீங்க சொல்றவங்க இருக்காங்க. ஆனா நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும், நபிமார்களுடைய உண்மையான வரலாறுகளையும், தௌஹீதுடைய அக்கீதாக்களையும், சட்ட நுணுக்கங்களையும் படித்திருக்கக்கூடிய நீங்கள், நாம் இன்றைக்கு இந்த மார்க்கத்துடைய செய்தியை மக்களுக்கு தர வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்த வேண்டும். இதை அதிகப்படுத்துவதற்கான ஒரே ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகின்றேன். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு சில மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. வெறும் 10-15 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. அதுவே ஒருவேளை நான் சொல்லுவது அதிகப்படியாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு நீண்ட சம்பவம், இது செய்திக்கு வருகின்றேன். அபூதர் அல் கிஃபாரி என்ற அந்த சஹாபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை செய்தி என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக வருகின்றார்கள். அலி வழியாக தான் அழைச்சிட்டு போறாங்க. ரொம்ப ரகசியமா பாதுகாப்பா ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைச்சிட்டு போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தி தௌஹீதை கிடைத்தவுடன் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள், ஈமான் கொள்ளுகின்றார்கள். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அபூதர் இத்தும் ஹாதல் அம்ர், ஓ அபூதரே, இந்த செய்தியை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க, உன் ஊருக்கு திரும்பி போயிரு. அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு கோடான கோடி முஸ்லிம்கள், அல்லாஹ் அக்பர், உலக அளவில் இன்றைக்கு இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் மிக்க ஒரு இஸ்லாமிய மார்க்கம். இன்றைக்கு எத்தனை கோடி மக்கள் தெரியுங்களா? கோடான கோடி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஆரம்ப வித்து ஒரு 10 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க, 10-15 பேர். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதரே நீ திரும்பி போயிருங்க, நீங்க உங்க ஊருக்கு போயிருங்க, அந்த மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், யாருக்குமே சொல்லிடாதீங்க என்று சொன்ன போது அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வல்லதி பஅஸக பில் ஹக், இந்த பேர் உண்மையை நான் நிச்சயமாக மக்களிடத்தில் நான் கொண்டு செல்வேன் என்று சொல்லிவிட்டு அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் நேராக அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கி செல்லுகின்றார்கள். இன்னைக்கு காபத்துல்லா இருக்க, அந்த காபத்துல்லாவுக்கு போய் நிற்கிறாங்க. அப்படி போய் பார்க்குறாங்க, குறைஷிகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், இணை வைப்பாளர்கள். கல்லையும் மண்ணையும் கபர்களையும் வழிமார்களையும் சிலைகளையும் வணங்கக்கூடிய அந்த இணை வைப்பு சமூகம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், யா மஷரல் குரைஷ், ஓ குறை சமூகமே, குறைசி கூட்டமே, இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், விளங்கிக் கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற இந்த செய்தியை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், நான் ஷஹாதத் மொழிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்,
இதோ உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் சமூகம், உங்க மக்களாக இருக்கக்கூடிய இந்த முகம்மது இறைவனுடைய தூதர் என்பதை நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், ஷஹாதத்து மொழிந்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அங்க இருக்கிறவங்க குறைசியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் சொல்றான், எல்லாரும் சொல்றாங்க, கூமு இலாத சாது, இந்த ஆளை நல்ல நல்ல புடச்சு நல்ல போட்டு சாத்துங்கடான்னு ஒரு சவுண்ட் வருது. சொன்ன மாத்திரத்தில் எல்லா மக்களும் ஒன்று திரண்டு நான் மூத்தா போற அளவுக்கு நடிக்கிறாங்க மக்கள்லாம். ரசூல்லா ஏன் ஊருக்கு போன்னு சொன்னாங்க தெரியுங்களா? இதனாலதான் ரசூல்லாவே கொல்லுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போறாங்க, யாருக்கும் தெரியாம. ரசூல்லா இருக்கிறது தகவல் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதனால். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகவும் ரகசியமாக இந்த தௌஹீதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹரமில் நின்று கொண்டுங்க. அதுவும் இன்னைக்கு நம்ம இடத்துல நின்று பயான் சொல்றது, நம்ம மக்கள், நம்ம மைக்கு, நம்ம இடம் சொல்லலாம். ஒரு கும்ப மேலால போய் நின்று சொல்ல முடியுமா நம்மளால? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடத்துல போய் சொல்ல முடியும். அவ்வளவு தூரம் நாகூர் தர்கால நின்றுட்டு இன்னைக்கு சொல்ல முடியுமா? அத்தனை அன்னைக்கு நாகூர் தர்கா நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு நினைக்காதீங்க. தர்காக்கு எய்த்தா மாதிரி நம்ம பயான் பண்றோம், அது வேற. அத்தனை அன்னைக்கு போய் சொல்ல முடியுமா? அடி வெளுத்து போட மாட்டாங்க. இந்த காபத்துல்லா அப்படிதாங்க இருந்துச்சு. அந்த நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட, இன்னும் சொல்ல போனால் 365 சிலைகள் இருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டு தலமாக இருந்தது காபத்துல்லாங்க. அந்த இடத்தில் நின்று கொண்டு அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஷஹாதத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களே, அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? வந்து அப்படியே அது ஒரு பெரிய சம்பவங்க. தன்னுடைய முதுகை கொண்டு அவர்களை பாதுகாத்து கொண்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஏன்பா அடிக்கிறீங்கன்னு சொல்லி. அது ஒரு சம்பவம். தொடர்ந்து 3 நாள் இந்த மாதிரி செய்யறாருங்க அவரு. எவ்வளவு பெரிய ஆசை தெரியுங்களா? என்னங்க கிடைச்சது ஒன்னே ஒண்ணுதாங்க செய்தி. ரொம்பலாம் ஃபிக்கு மசாயெல்லாம் கிடைக்கல. தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு மத்தது செய்யணும், இதை செய்யணும், அதை எந்த சட்டமும் வரல, எந்த செய்தியும் அப்போது சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு செய்தி தான் கிடைத்தது அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் நீங்கள் இணை வைத்து விட வேண்டாம், உறவுகளை பேணி வாழுங்கள், செத்தவற்றை உண்ண வேண்டாம், பிறருடைய பொருட்களை அபகரிக்க. சின்ன சின்ன சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்ற செய்தியை மக்கள் எடுத்து சொன்னார்களே, அல்லாஹ் அக்பர். என் உயிரே போனாலும் பரவாயில்ல என்று சொன்னாங்களே. இது எந்த பண்பு சொல்லுங்க பாப்போம்? இந்த பண்பை விட வேற என்னங்க வேணும் உலகத்துல? இங்க இருக்கக்கூடிய ஆலிமாக்களே, தாயிக்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அதனுடைய சிறப்பை நிச்சயமாக நிச்சயமாக ஒருவேளை நாம் சரியாக செய்தால் கபூரிலும் நீங்கள் உணர்வீர்கள், அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் மைதானத்திலும் நீங்கள் உணர்வீர்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் நீங்கள் உணர்வீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த சிறப்பை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை எல்லோரும் கைவிட்டு விடுவார்கள். ஒருவேளை கற்ற கல்வியை நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காகவோ, மாமியாக்காகவோ, நாத்தனாக்காகவோ, ஏன் உங்களுடைய உயிருக்குயிராக உங்களுடைய கணவருக்காகவோ நீங்கள் புறக்கணித்திருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களை கைவிட்டு ஓடக்கூடிய ஒரு நேரம் வரும். இந்த உலகத்திலேயே ஞாபகம் வச்சுக்கங்க, உலகத்திலேயே நீங்க பார்க்கலாங்க. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு நம்ம மூத்தா போறோம், எல்லாருக்கும் மூத்து இருக்கு தானே. ஒருவேளை நம்ம இன்னைக்கு மூத்தா போறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மூத்தா போறோம், வீட்டுக்கு போனோம்னு ரூகும் போது, நாளைக்கு இந்நேரம் எங்கங்க இருப்போம்? நம்ம கபூர்ல தான் இருப்போம், இல்லையா? இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தோப்புல இருக்கக்கூடிய கபூர்ல தான் இருப்போம். யாராச்சும் ஒரு கனவு, அல்லாஹ் என் மனைவிக்கு இருட்டுன்னா பயமாச்சே, நான் போய் கபூஸ்தான்ல உட்காந்துருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு கனவு இருக்காருங்க இன்னைக்கு உலகத்துல. யாராச்சும் ஒரு கணவர் போய் உட்கார்ந்துருப்பானா? பிள்ளைங்க வந்து உட்கார்ந்துருக்குமா? என் தாயை இருட்டு அறையில் அடக்கம் செய்து விட்டு வந்திருக்கிறோம், கபரில் என்னுடைய தாயை நாங்கள் தனியாக விட்டு விட்டு வந்திருக்கின்றோம். என் தாய்க்கு இருட்டுனாவே பயம், நாங்க போய் இந்த கபர்ஸ்தானுடைய கேட்லயாச்சும் உட்கார்ந்துருக்கணும். ஒரு பிள்ளை சொல்லுமா? சொல்லிதான் பாருங்களேன். அல்லாஹ் கபூர்ல உட்கார்றதா? அவ என்ன அர்த்தம்? இன்றைய தேதி இந்த நேரம் வரைக்கும் உயிருள்ள உங்களை சுற்றி வரக்கூடிய உங்களுடைய உறவுகள் தெரியுங்களா?
இப்ப வரைக்கும் அம்மா அம்மான்னு உலாத்த உங்க பிள்ளை, உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர், உங்களுடைய உறவுகள், நீங்கள் மரணித்த மாத்திரத்தில் நீங்க யாரோ அவங்க யாரோ. இதா மாத்தல் இன்சான் இன் கத்தாமலுஹு இல்லா பிஸலாஸ், எல்லாமே என்ன சொல்லுங்க, டிஸ்கனெக்ட் ஆயிரும், துண்டிக்கப்பட்டு விடும். அந்த நேரத்தில் அந்த கபூரில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். என் கணவரும் இல்லை, நாளைக்கு ஒருவேளை கபூர்ல வச்சோம்னா தெரிஞ்சு போயிருங்க, எல்லாம் நம்ம கண் முன்ன வந்து நிற்கும். கணவர் இருக்க மாட்டாரு, பிள்ளை இருக்காது, காசு பணம் இருக்காது, எதுவுமே நிற்காது. அல்லாஹ் நல்லவர்களாக இருந்தால், நாம் நல்ல நல்ல அமல்களை நாம் சேர்த்திருந்தால் கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் முதல்ல. அதுக்கு பிறகு நாளை மறுமையிலும் அல்லாஹ் இதை சொல்றாங்க, எதுவுமே அவனுக்கு துணை வராது, எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். ஏன், உங்களை பெற்றெடுத்த தாய் உங்களுடைய பக்கத்தில் இருந்தா கூட பார்க்க மாட்டாங்களாம், ஓடிக்கிட்டே இருக்கும். பெற்ற தாய்ங்க துனியால ஒருவேளை சாப்பிடாம இருந்தாக்க நமக்காண்டி எவ்வளோ சிரமப்படுவாங்க தெரியுமா? அந்த தாய் கூட நம்மளை திரும்பி பார்க்காம ஓடிக்கொண்டிருப்பாள். ஏன், கருவை சுமந்திருக்கக்கூடிய சிசு அந்த கரு கீழே விழுது கூட தெரியாம ஒரு தாய் ஓடிக்கொண்டிருப்பாள் என்று சொன்னால், இதை விட பயங்கரம் அந்த நாளை பற்றி சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குன்தும் ஹைர உம்மா என்று சொல்லக்கூடிய கற்ற கல்வியை, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அந்த அமானிதத்தை பெற்று அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் சரியாக செய்திருந்தால் நினைச்சு பாருங்க பார்ப்போம். எதுவுமே இல்லையேங்க உங்களுக்கு, இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு கேரண்டி இல்லையே. இன்னைக்கு எப்போ வேண்டாலும் மரணம் வரலாமே, எந்த நேரம் வேண்டாலும் இந்த உலகத்தை விட்டு நாம் விடை பெறலாமே. அப்படி விடை பெறக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நன்மை அதிகமாக்க வேண்டும், நம்முடைய நற்பண்புகளை, நம்முடைய என்ன சொல்றதுங்க, மறுமைக்கான நன்மையை நாம் முற்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதற்காக தான் உங்களை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், உங்களுடைய நன்மைகளை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், உங்களுடைய கண்ணியத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உங்களை இன்னும் மேன்மக்களாக ஆக வேண்டும். நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த மார்க்க பணியை நீங்கள் செய்ய வேண்டும். உயர்ந்த நன்மக்களாக நாம் எல்லோரும் இணைந்து இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஊர், இந்த மேலாக்காவரி மிகப்பெரிய ஒரு தௌஹீதுடைய புரட்சி அடைய வேண்டும் என்ற பேராசையில் தான் இந்த பயான் நிகழ்ச்சி. ஏதோ வாரம் வாரம் ஒரு நிகழ்ச்சி போற மாதிரி இது ஒரு நிகழ்ச்சி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல கற்ற கல்வி, இந்த அமானிதத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற விஷயம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோங்களாமா? இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தால் சொல்லுவோமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். இந்த பண்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இன்னொன்று சொல்றான் பாருங்க. உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ பேசுவாங்க, பேசுறாங்களா இல்லையா? நிறைய பேசுறோம்லம்மா, எவ்வளோ பேசுறோம், எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. உலகத்தில் பல்வேறு வகையான வார்த்தைகள் இருக்கிறதுங்க உலகத்தில். அதுல நம்ம சில பேர்த்த ரொம்ப பெரிய வார்த்தையா நம்ம நேசிப்போம். எதிரிங்களா, பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளையை பத்தி பேசப்பட்டால் அந்த வார்த்தை நமக்கு உயர்வா தெரியும். மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு கேட்டா, துபாய் ஏர்போர்ட்ல பெரிய ஆபீசரா இருக்காருன்னு சொன்னாருன்னா எப்படி இருக்குங்க? மாசத்துக்கு 7 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாருங்க, 7 சம்பாதிக்கிறாரு மாசத்துக்குன்னா எப்படி இருக்கும்? அதான் உலகத்திலே பெரிய வார்த்தை. உடனே பொண்ணை கூடுறான்றான், முடிஞ்சு போச்சு. ஊர்ல டீ கடையில டீ பாயில வேலை செய்யறாரா, இன்ஷால்லா பார்த்துக்கோமா, பிள்ளை இப்ப கட்டுற மாதிரி இல்லைன்னு பின் வாங்கிடுவாங்க, முடிஞ்சா. சில வார்த்தைகள் சிலர்களுக்கு உயர்வாக தெரியும். ஒருத்தன் பெரிய சம்பாத்தியத்தில் இருக்க அப்படின்னு சொன்னா பெருசா தெரியும், அல்லது பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்னு சொன்னா பெருசா தெரியும். இப்படி ஒண்ணு ஒரு வார்த்தைகள் உயர்வாக தெரியும். ஆனா படைத்த இறைவன் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வார்த்தை என்று தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, வமன் அஹ்ஸனு கௌலன், சொல்லிலேயே மிக அழகான சொல் என்ன தெரியுமா? மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சிலேயே மிக அழகான பேச்சு என்ன தெரியுமா? வார்த்தைகளில் அழகான வார்த்தைங்கிறான் அல்லாஹ். அழகிய சொல்லுக்குரியவர் யார் தெரியுமா? அழகிய பேச்ச பேசினது யார் தெரியுமா? மிம்மன் தஆ இலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, அல்லாஹ் அக்பர், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, அழைப்பதோடு மட்டுமல்ல, வஅமில ஸாலிஹன், நற்பண்புகளை அவர்கள் செய்கின்றார்களோ, நல் அமல்களை அவர்கள் செய்கின்றார்களோ. 2-3 விஷயத்தை இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்றாங்க.
ஒன்னும் அவன் நற்பண்புகளை செய்வான், அல்லாஹ்வின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பாங்க. பொதுவாக சொல்றேன், ஆண் பெண் அழைப்பாங்க. அடுத்து ஒரு வார்த்தை அவங்களே சொல்லுவாங்க, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அவன் சொல்லுவான், இன்னனி நிச்சயமாக நான் மினல் முஸ்லிமீன். இதுக்கு முஸ்லீம் நம்ம பொதுவா அர்த்தம் பார்த்துருவோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவன் என்று அவர்கள் பறைச்சாற்றுவார்கள். இந்த 3 விஷயத்தை நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவன் என்று பிரகடனம் செய்து, நல்ல அமல்கள் செய்து, தஆ இலல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்து, யார் தன்னை முஸ்லிம் என்று சொல்லுகின்றானோ, இதை விட ஒரு சிறந்த அழகிக்குரிய வார்த்தைக்குரியவன் உலகத்தில் யாருமே இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன அர்த்தங்க? தௌஹீத் ஜமாத்துல ஒரு தாயியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு அதுவே ரொம்ப இலக்காரமா இருக்கும் தெரியுங்களா? என்னம்மா இருக்கேன் தாய பேச்சாளராம்மா, பொண்ணு பார்க்கும்போது தாயின்லாம் சொல்லி பாருங்களேன், ரொம்ப கஷ்டம் பொண்ணு கிடைக்கிறது. கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பேசுவாருன்னு நினைச்சு. நம்ம ஜமாத்தில் வேற மற்றதெல்லாம் கொண்டு இஸ்லாமிய அழைப்பார்னு போடுவாங்க, மார்க் அழைப்பாள். நம்ம ஜமாத்தில் பேச்சாளர்னு வேற போடுவாங்க, மாநில பேச்சாளர், மாவட்ட பேச்சாளர்னு. ஐயோ பொண்ணு நாம்பளாச்சும் பரவாயில்ல, பொண்ணு கல்யாணத்துக்கு பேச்சாளர்னு போட்டுருந்துச்சிங்க. மாமியா பார்த்துட்டு அல்லாவும் இந்த பிள்ளை மாவட்ட லெவலில் பேசுமா, இது நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுமோ தெரியலையே, அரண்டு போயிடும். அப்ப நம்ம இந்த அளவுக்கு தான் உலகத்தில் நினைக்கிறோம். ஒரு அழைப்பாளனுக்குள்ள மரியாதை எவ்வளவுதான். இஸ்லாமிய மார்க்கெட்ல இன்னைக்கு அப்படி போயிடுச்சுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தாவால இருந்தவங்க ஒரு நல்ல பணக்கார விட்டு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போய் தாவால இல்லாம போனாலும் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் கடந்து வந்த 30 ஆண்டுகளில் நான் பார்த்த எத்தனையோ தாயிக்கள் தெரியுங்களா? அவங்களுடைய பேச்செல்லாம் அவ்வளவு என்ன சொல்லுங்க, நெருப்பு தெரிக்கிற மாதிரி பேசிய தாய்க்கெல்லாம் இருக்கிறாங்க நம்ம மாவட்டத்தில். அட நின்று சில பெண்கள் பையன் நம்ம பொதுவாக ஆண்கள் என்ன செய்ய மாட்டோம், கிட்டே உட்கார மாட்டோம். அதனால என்ன, இப்போ நிர்வாகியாக இருக்கிறதுனால பொறுப்பில் இருக்கிறதுனால இங்கே உட்காந்துருக்கோம். அதிகமாக நம்ம வந்து வேற வேலையில் இருப்போம். சில தாய்க்கள் பேசக்கூடிய அந்த குறிப்பே எடுத்ததெல்லாம் இருக்கு. நான் பர்சனலாக நானே சொல்கிறேங்க, குறிப்பெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ பேசும்போது கூட ஒரு குறிப்பை நான், அது கேள்விப்பட்ட செய்தி தான், ஒரு குறிப்பு எடுத்தேங்க. ஹஜ்ஜாஜை பற்றி சொன்னாங்களா இல்லையா? இது எனக்கு சமீபத்தில் நான் ஒரு பயானம் பண்ணணும், அதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று குறிப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவிற்கான சில தாய்க்களுடைய பேச்சுகள் எல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம். மக்கள் அதை விரும்பி அந்த தாய்க்களுடைய பேச்சை கேட்டார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனதுனால இந்த பணம், இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய அவங்க சொன்னதுனால, இம்மா நீலாம் பயானுக்கெல்லாம் போதம்மா, பயான்லாம் இப்படி ஊரா பயன் பண்ணிட்டுலாம் இருக்காத. என்ன அது நான் கேட்கிறேன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவது என்ன நமக்கு இலக்காரம்? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். என்னை தாய் என்று ஒருவன் சொல்லிக் கொள்ளுகின்றானே, சும்மா இல்ல, தொழுகாம இபாதத் செய்யாம இவன் ஒன்றும் செய்யாம மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காம வச்சுக்கோங்க, அவன் வார்த்தைக்கு மதிப்பில்லைன்ட்டாங்களாம். இதோட அந்த அல்லாஹ் வார்த்தையை நிறுத்தல. வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அதோட அந்த ஆயத்தை நிறுத்தல. வெறுமனே தன்னை தாய் என்று சொல்லி கொண்டு சில பேர் ஃபஜ்ர் கூட தொழாத ஆள் இருக்கு நம்ம ஆளுங்கள்ல. பெண்களிலும் நிறைய பேர் ஃபஜ்ர் தொழாத ஆள் இருக்காங்க. இதை எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பள்ளியாசலுக்கு போறாள், எந்த வீட்டிலும் லைட் எரியாது. நான் திரும்பி வரும்போது சுபுகு தொழுது விட்டு குர்ஆன் தஃப்சீர் முடிச்சுட்டு திரும்பி வருவேன். வரக்கூடிய வழியில் மாற்று மத ஹிந்து சகோதரிகளுடைய வீடு இருக்குங்க, லைட் எரியும் திண்ணில, வெளியில வந்து தண்ணி தெளிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இஸ்லாமிய சகோதரிகளுடைய இஸ்லாமியருடைய வீடுகளில் ஒரு வீட்டில் கூட லைட் எரியாது, எல்லாம் தூங்குது. தெரியுங்களா? இதெல்லாம் மனவேதனையில் சொல்றேன். நீங்கள் அநேகமாக தொழக்கூடியவர்களாக இருப்பீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் தொழுகாமல் இருந்திருந்தால் நிச்சயமா மிகப்பெரிய பாவத்துக்குரியவர்களாக நாம் மாறுவோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நபிமார்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் கூட என்ன சொன்னான் தெரியுமா? மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கானே, இங்க சற்றேற கூடிய 17-20 தாய்க்கள் இங்க இருக்கிறீங்க,
17-20 ஆலிமாக்கள் இருக்கிறீங்க. அல்லாஹ் நபிமார்களுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஸ்தகிம் கமா உமிர்த். நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தைங்க, நாம் எதை உங்களுக்கு கட்டளையிட்டோமோ அதில் முதலில் நீங்கள் உறுதியாக இருங்கள். இஸ்திகாமத்தோடு இருங்க. முதல் நீ உறுதியில் இருக்கணும். நம்மளே உறுதி இல்லாம போனா என்ன நிலைமைங்க? நம்முடைய பண்புகளில் இதெல்லாம் நமக்கு மெருகேற்றுக் கொள்ளக்கூடிய, நம்மை நல்லோர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல ஒண்ணுங்க, நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல நாம உறுதியா இருக்கணுங்க. இதற்கு முன்பு நீங்கள் தாயியாக ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கத்துக்கிட்டீங்க? தௌஹீது கல்வி ஏன் நம்ம கத்துக்கிட்டோம்? இதை நேசித்தோம் அல்லவா? இந்த தௌஹீதை நேசித்தோமே, இந்த தௌஹீதுடைய கல்வியை நேசித்தோமே, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவத்தை உயிருக்கு மேலாக நேசித்தோமே, அல்லாஹ்வுடைய நபியை நாம் நேசித்தோமே. அப்படி நேசிச்சதுனால தாங்க தௌஹீதை நம்ம ஏத்துக்கிட்டோம். ஊர்ல ஏற்று பேச்சு என்னென்னமோ நம்ம காதுல வாங்கி எல்லாத்தையும் தூர போட்டுட்டு இந்த தௌஹீதுக்கு ஏன் வந்தோம்? ஆனால் இவ்வளவு வந்த பிறகும், அந்த கல்வியை கற்ற பிறகும் நம்மளிடத்துல மார்க்கம் உறுதி இல்லை என்று சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் போது கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை தருகின்றான். அப்படி அல்லாஹ் வேதத்தை தரக்கூடிய இறைவன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொல்றான் தெரியுங்களா? யா யஹ்யா குதில் கிதாப் பிகுவா. யஹ்யாவே, இதோ இந்த வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குதில் கிதாப், வேதத்தை பிடியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிதாபை கொடுத்து அப்படியே பிடிச்சுக்கண்டா இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையை, அல்லாஹ்வுடைய செய்தியை குதில் கிதாப பிகுவா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாக படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மள்ட்ட முதல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. நம்ம ஈமான்ல நாம உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இப்ராஹிமே, இது கால லஹு இப்ராஹிம், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிமுக்கு இறைவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிமே, முதலில் நீ கட்டுப்படு என்று நாம் சொன்னோம். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவரிடத்தில் அவருடைய இறைவன் சொல்லுகின்றான், இப்ராஹிமே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இறைவா நான் கட்டுப்பட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நம்மளை பார்த்த எத்தனை குர்ஆன் வசனங்கள் வந்திருக்கிறது. நம்ம என்னைக்காச்ச கட்டுப்பட்டோம் அல்லாஹ்ட்ட சொன்னோமா? கற்ற கல்வியை, கிடைத்த மார்க்க கல்வியை கட்டுப்பட்டோம் என்ற நிலைக்கு நாம உருவாக்கி கொண்டோமா? உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அதுக்கு அல்லாஹ் ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. கற்ற கல்வியை நம்மளும் பின்பற்றாம பிறருக்கும் பிரயோஜனம் இல்லாம தூக்கிட்டு போனா அதுக்கு என்னங்க சொல்றான் அல்லாஹ்? அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்முடைய நிலை அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் பொதி சுமக்கும் கழுதையை போன்று என்று. ஏன் தெரியுமா? ஒரு கழுதைக்கு மேல வைரக்கல் மூட்டை தூக்கி வச்சா எப்படிங்க போவோம்? அதே டைன் டைன் தான் போவோம். இதே நமக்கு வைரக்கல் கொடுத்தா நடைய வேற மாதிரி இருக்கும், இருக்குமா இல்லையா? அதே நம்ம உடம்புல ஒரு அழுக்கு துணியை தூக்கி வச்சோம்னா நம்மள்ட்ட ரியாக்ட் தெரியும். கழுதைட்ட ஒரு ரியாக்டும் தெரியாதுன்ட்டான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆக முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேங்க. ஒன்று, நாம் யாரென்று உணர்ந்தால்தான் நம்முடைய கண்ணியத்தை, பண்புகளை நாம் மெருகேற்ற முடியும். அதை உணர வைக்கிறதுக்குரிய செய்தியை நம்ம சொன்னோம். அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் மிகவும் கண்ணியமாக போற்றப்படக்கூடிய ஒரு படைப்பினம்தான் பெண் மக்கள். அதில் மிகச்சிறந்த படைப்பினம்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய தஅமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், குன்தும் ஹைர உம்மா என்று. 2வது கேட்டகரிக்கு நீங்க வர்றீங்க. பெண் என்ற பிறப்பிலும் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த கல்வியை பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். பண்புகளை வளர்த்து கொண்டால் இன்னும் நம்முடைய கிரேடு போய்கிட்டே இருக்கும். நன்மையை சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, தாவால செஞ்சு தாவாவின் மூலமாக உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டால் கண்ணை மூடும் போது கவலையே வேணாங்க.
நம்ம கண்ணை மூட போகிறோன்னு வச்சுக்கோங்க, மூத்து வருது, ரூபு போகுது, நம்மள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? பகீர்ந்தோம். திடீர்னு நமக்கு ரூபு போகுதுங்க. நிறைய பேருக்கு அப்படித்தான். ஏன் ஃபஜ்ர் தொழலன்னு கேளுங்க, டைம் இல்லைம்பாங்க, பிஸிம்பாங்க, எனக்கு நேரம் கிடைக்கலம்பாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணம் ஒன்று இருக்குங்க, இந்த மாதிரி பொய் காரணம் சொல்பவர்கள். தாவாக்கு ஏமா போன நோம்புக்கு தான் பள்ளியாசலில் பார்த்து இது வரைக்கும் ஆளை காணுமே கேட்பாங்கல்ல சில கூட்டாளிங்க. உங்கள் சகோதரிகளே சில பேர் கேட்பாங்க, என்னம்மா போன நோம்புக்கு 28 ரக்கத்தில் பார்த்தது, ராத்திரிலாம் உட்காந்து தொழுதுகிட்டு இருப்பேன், அப்போ போனது தான் இப்போ வந்திருக்கேன்னு கேட்பாங்க. அடுத்த நோம்புக்கு உடனே நம்ம வாயில் வார்த்தை வரும், எங்கம்மா வர முடியுது, 2 பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு, மாமியா வச்சு மேய்க்கிறதுக்கே போதுன்னு போகுது, இந்த டைலாக் வருங்க. இப்படி எல்லா டைலாக்கும் சொல்லக்கூடியவர்கள், தாவா பண்ணி செய்யாம நல்லமல்கள் செய்யாம இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். என்ன தெரியுங்களா? மூத்தா போயிரும் என்ன ஒரு காலமும் இருக்காது. இன்னொரு எண்ணம் இருக்கும், இந்த அமல்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்த்துக்கும், அதுக்குள்ளேயே போறோம். அது அப்போனா என்ன அர்த்தங்க? அதுக்குள்ளேயே நமது ஊர் போறோம், நம்ம ஊர்ல தான் இருப்போம், பார்த்துக்குவோம் பொறுமையா அப்படின்னு நினைப்புங்க. அந்த நினப்பில் தான் நம்ம காலத்தையே ஓட்டுறோம். தொழுவக்கூடாதுன்னு எண்ணம் கிடையாது, ஃபஜ்ர் தொழுவக்கூடாதுன்னு, தாவாக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, போகணும்லாம் ஆசை தான், டைம் இருக்கு பார்த்துக்கோண்டு. ஆனால் இந்த டைம் இருக்கு பார்த்துக்கோன்னு நினைக்கிறமே, இவர்களுக்கு திடீரென்று மலக்கு வந்து நின்றால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? இறைவா, சிறிது அவகாசம் தரக்கூடாதா? கொஞ்சோண்டு அவகாசம் எனக்கு தரக்கூடாதா? வக்கும் மின சாலிஹின், நான் நல்ல அமல்களை சேர்த்து விட்டு வருவேனே என்று அவர்கள் கதறுவார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளில் யாரோ ஒரு சகோதரி அல்லாஹ்வுடைய பாதையிலேயே தாவா போய்கிட்டு இருக்கீங்க அதிகமாக, உங்களால் முடிஞ்ச அளவு, திடீர்னு மௌத்தே வருது. எத்தனையோ ஊரில் பயான் பண்ணுறீங்க, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பற்றி, அல்லாஹ் தரவிருக்கின்ற மகத்தான நன்மையை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கபூரில் அல்லாஹ் தரக்கூடிய இன்பங்களை பற்றி எல்லாம் பயான் பண்ணுறீங்க. திடீர்னு உங்களுக்கு ரூஹு போகுது, ஹாம்பிங்களே அப்படி செய்வோம். ஏமா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கும் அப்படி கேட்பீங்க. நீங்கள் எதையெல்லாம் பேசினீர்களோ உங்கள் கண் முன்னால் நிற்கும், இறைவா இதோ நான் உன் பக்கம் வந்து விட்டேன். எந்திரீங்களா? ரூஹை வாங்கக்கூடிய மலக்குகள் நம்மிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக், உன் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கமும் அவனுடைய மன்னிப்பும் பக்கமும் வெளியேறு என்று சொல்வார்கள். இந்த வார்த்தையா வாங்க கூப்பிடுறதே எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் பரிசின் பக்கம் வெளியே வாங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் அப்படியே தோல் பையில தண்ணி வெளியில வரா மாதிரி வருவாங்க, ஓடிலாம் ஒளியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நான் பட்ட பாடு போதும் இறைவா, எனக்கான நீ உயர்ந்த அந்த நன்மையை நீ எனக்கு தருகின்றாய் என்று ஓடி ஒளிய மாட்டார்கள். தீயவர்கள் தான் ஓடி ஒளிவார்கள். எல்லரிபூன உஜூஹகும் வதுபாரஹும், வந்த மலக்குமார்கள் சும்மாலாம் வரமாட்டாங்க, முகத்திலும் முதுகிலும் ஓங்கி அடிப்பார்கள். அடிச்சுதான் ரூஹை எடுத்துட்டு போவாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு இன்பத்தை பெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கான் தெரியுங்களா? ஆலிமாக இருக்கக்கூடிய உங்களை, அப்படி இருக்கக்கூடிய நாம முதல்ல நமக்கு சொல்லப்பட்ட செய்தியில் நாம் என்ன செய்யணுங்க? உறுதியாக இருந்து அந்த செய்தியில் நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தாயியா இருப்பவர்கள் அதிகமான உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபால்ட் என்ன தெரியுங்களா? அல்லாவே சொல்றான், அத்தமுருன் அன்னாஸ், இது பெரும்பான்மையான அழைப்பாளர்கள் என்ன முதற்கொண்டு கூட இந்த பாவம் நிகழலாம். அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி, நீங்கள் மக்களிடத்தில் நன்மையை ஏவிக்கொண்டு தீமையை விட்டும் தடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும், ஒன்ன மறந்துட்டு நீ மக்களுக்கு நீ உபதேசம் பண்ணிட்டு தெரியுறியப்பா. வ தத்லூனல் கிதாப், வேதத்தையும் படித்துக் கொண்டிருக்கின்றாய். அஃபலா தாக்கிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? சிந்திக்க மாட்டியா? முதல் நீன்னு வேதத்தையே படிச்சுக்கிட்டு மக்களுக்கு வேறு நீ உபதேசம் பண்ணிக்கிட்டு ஒன்று நீ மறந்துட்டிய. இதில் நிறைய தாயிகள்கிட்ட இருக்குங்க, ஆண்கள்கிட்டையும் இருக்கும் பெண்கள்கிட்டையும் இருக்கும், குறைவே இருக்காது. இதில் நம்ம சும்மா சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. சுபுகு தொழுவை பற்றி பயானு அனல் பறக்கும் சில தாயிகள்
சில பேர் திடீர்னு நம்ம ஃபோன் அடிக்கிற நிலமெல்லாம் வருங்க. நான் அதிகமாக சுபு நேரத்தில் தான் எனக்கு டைம் கிடைக்க அடிப்பேன். எத்தனை தடவை அடித்தாலும் பதில் வராது. ஒரு 10 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் தொழுதுட்டு படுத்துட்டு ஏதோ ஒரு காரணம் வரும். அல்லாஹ் தான் காப்பாற்றணும். என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம ஊர்லயே 2 தாங்கி இருப்பாங்க. ஜும்மாலாம் பறக்கும், அனல் பறக்கும். நம்ம ஊர் பள்ளிக்கு வருவாரா? வரமாட்டாரு. அடுத்து வெள்ளிக்கிழமை வேற ஊர்ல பயான், அடி தூள் பறக்கும். ஃபஜ்ருக்கு வந்தா தெரிஞ்சு போயிருமே. இல்லையே. என்ன காரணம்? இவர்கள் ஊருக்கு உபதேசம் செய்தார்கள், தன்னை மறந்தார்கள். தெளிவாக வேதத்தை படித்துக் கொண்டே அவன் தன்னை மறந்து விட்டான். இந்த மாதிரி பாவம் நம்மள்ட்டையும் நடக்கலாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சில பெண் பயானுங்கனால உங்களுக்கும் சில செய்தியை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு தாயி பயான் பண்ணியிருந்துருக்குங்க. போனா என்ன பயான்னா, நான் நகையை போட்டு போறாங்க, ஜிக்கு ஜிக்குன்னு புர்கா போட்டுக்கிறாங்க. புர்கா பத்தி தான் 3/4 மணி நேரம் பேசியிருக்க அந்த தாயி. முடிஞ்சா மக்கள்லாம் அப்படியே கவனிச்சிருக்குங்க. சரிதான். இனிமேல் நாங்களாம் உண்மையிலேங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்னுடைய மகள் இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 1 வருஷம் ஆகுது. இது நாள் வரைக்கும் என் பிள்ளை ஒரு புர்காவில் கூட கல் வச்ச புர்கா வேணும்னு கேட்டதில்லை. கல்யாண டயத்தில் அந்த பிள்ளையுடைய மாமியா, என்னுடைய மகளுடைய மாமியா கேட்டது, இந்த புர்காலாம் வேணுமாண்டு. போட மாட்டேன். என் மக பயான் பண்ணதில்லைங்க, பயானை கேட்டது. விளங்கிட்டீங்களா? என் மகன் பயான் பண்ண தெரியல, பயான் பண்ணின ஆள் கிடையாது, தாய் இல்லை. பயானை கேட்ட என் பிள்ளை இடத்தில் அல்லாஹ் அந்த ஒரு, நான் நினைச்சு பார்த்துருக்கேன், ஆச்சரியம். பயான் ஏதோ ஒரு பயானை கேட்டிருக்க பிள்ளை இருக்கு புர்கா பத்திலாம். அல்லாஹ் எதுக்கு ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் தானே வெளியே காட்டக்கூடாது, நம்மளே ஜிக்கு ஜிக்குன்னு போனா வேணாம் அப்படின்னு விட்டுருச்சு. அந்த தாயும் கிழிச்சிருக்க அந்த பொண்ணு ஒரு விருந்துல கண்ணில் மாட்டிடுச்சு. யாருங்க? இந்த பயானை பொழந்து கட்டுச்சே தாயி. யாருங்க? பெண் தாயி. புர்காவை பத்தி ஜிக்கு ஜிக்குன்னு போடுறாங்க, கை நிறைய வலைய போடுறாங்கன்னு. என்னன்னா அடுத்த செகண்ட் நமக்கு வந்துருச்சு தகவல். ஏன் தெரியுங்களா? நம்ம எதோ சொல்றோமோ அது நம்மள்ட்ட இருக்கான்னு மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்களோ அது நம்மிடத்தில் இருக்கான்னு மக்கள் என்ன செய்வாங்க? அதைத்தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஒரு தாய் தொழுகிறத பத்தி பேசுறாரு, அவன்கிட்ட தொழுகை இருக்கான்னு மக்கள் பார்க்குங்க. நீ என்னத்தான் உன் ஊர்ல வாய்க்கிலேயே பயான் பண்ணாலும் சரிதான், உன்னிடத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் உன் வார்த்தை மக்களிடத்தில் எடுபடாது. இதை நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஆயத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க. நீ எவ்வளவு சொன்னாலும் சரிதான், உன்கிட்ட தொழுகை இல்லைன்னா உன் வார்த்தையில் சக்தி இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். குர்ஆனுடைய வசனம். நம்மள்ட்டே இல்லை, நம்மள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் முதல் மாடலே நம்ம தான். சொல்ற நீ எப்படி இருக்க அதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அவ்வளவு அற்புதமான கல்வி கிடைக்க பெற்றவர்கள் நம்ம. ஆனால் நம்மளை நாம சரிப்படுத்திக் கொள்வது தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லுகின்றான், தொழுகை இருக்கா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. தாயாக இருப்பவர்கள் தொழுகையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறான். தாயாக இருப்பவர்களிடத்தில் தொழுகையினுடைய என்ன சொல்லுங்க பேணுதல் ஜாஸ்தி இருக்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகின்றான் நபியை பார்த்து, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அத்வமு வ அக்வமு கீலா. வரிசையா சொல்லிட்டு வரான் நபியே. யா அய்யுஹல் முஸம்மில், போத்தி கொண்டிருப்பவரே, எந்திரிச்சு தொழுங்க. அதுவும் இரவில் நீங்க எந்த அளவுக்கு தெரியுமா? முடிந்த அளவு 1/3 என்ன செய்யுங்க? தொழு ஆரம்பிங்க. இரவு தொழுகை அல்லாஹ் இந்த நபிக்கு கூடுதலாக கடமையாக்கினான். கடமையா தானே ஆக்கினான் ராஜன் பாய்? கடமை தானே? என்னம்மா? ரசூலுல்லாஹ்வுக்கு கடமை. உலகத்தில் எல்லா பொதுமக்களுக்கும் நிறைய கடமை இருக்கும். உலகத்தில் எல்லா பொதுமக்களுக்கும் சிரமம் கொடுத்துட்டு தலைவர் சொகுசா இருப்போம் பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தன் பாட்டு மக்கள் எல்லாம் கொண்டு விட்டு இப்போ ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, பார்த்தீங்களா இல்லையா? பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிட்டு மக்கள் எல்லாம் கொண்டு விட்டு அவன் போயிட்டான். அவன் சேவிங்லாம் பண்ணி டைய அடிச்சுக்கிட்டு
சூப்பரா உலாத்துறான், மக்கள் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுங்களா? மார்க்கத்தை சொல்லக்கூடிய நிலைக்கு இந்த நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாத்திரத்தில் மக்களுக்கு இலகுவை தந்து இந்த நபிக்கு அல்லாஹ் சிரமத்தை கூட்டினான். 6 வேளையை கடமையாக்கினான். இரவுல நின்று தொழுகன்னு சொல்றான். தொழுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன நாசியத்தல் லைலி ஹிய வத்வாமு வ அக்வமு கீலா. நபியே, இரவில் எழுவதும் எழுந்து தொழுவதும் மிக்க உறுதியானதாகும். அசத்து வத்வா, மிகவும் உறுதி மிக்கது. அதோடு மட்டுமல்ல, வ அக்வமு கீலா, நபியே உங்களுடைய சொல்லை அது சீராக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை இருக்க, அந்த சொல்லை உங்களுக்கு சீர்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக தாவா களத்தில் இருப்பவர்கள் நம்முடைய நற்பண்புகள் இருக்கிறதே, இந்த நற்பண்புகளில் இது போன்ற சில நல்ல விஷயங்களை நாம் என்ன செய்யுங்க, மேன்மைப்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் தொழுவுங்களா? தொழுதுகிட்டு தான் இருப்பீங்க. பள்ளிவாசலுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, அதிகமாக வாங்க, மக்களோடு தொடர்புல இருங்க. அது ரொம்ப முக்கியங்க. தாயாக இருப்பவர்கள் பெருமை வந்துடக்கூடாதுங்க. பொதுவாகவே ஆலிமுக்கு ஓதுனாவே கொஞ்சம் என்ன ஆயிருங்க, பெருமை வந்துடும். கொஞ்சம் ஓதுனாவே பட்டத்தை கையில் கொடுத்தா என்ன ஆகுங்க, ஆலிமு ஆலிமாண்டு என்ன ஆகுங்க, அவ்வளோதான், பறந்துருவோன்ட்டார். சில பேர் சலாம் சொன்னா கூட ஆலிம் சாக்க பதில் சொல்ல மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆலிமா இருக்கிறவங்கள்ட்ட சில பேர் சலாம் சொன்னீங்கன்னு வச்சுங்க, நம்மளா சலாம் சொன்னா கூட சலாம் அந்த அளவுக்கு தாங்க பதில். ஒரு ஆலிம் என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தானாக முன் வந்து பெரியவர்களிடத்திலும் சிறியவரிடத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பார்க்குறோமுங்க. அல்லாஹ்வுடைய நபி மகத்தான தூதர். இன்னும் எப்படிப்பட்ட தூதர் தெரியுங்களா? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லா யக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர் வ யுத்திம்ம நிஅமதஹு அலைக வ யஹ்தியக ஸிராத்தன் முஸ்தகீமா. அல்லாஹ் அக்பர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுவால் வெற்றி நிச்சயம் என்று உறுதி செய்யப்பட்டு நேரான பாதையில் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நபியினுடைய நிலை என்ன தெரியுமா? சொர்க்கம் நிச்சயம் என்று தெரிகிறது. எல்லா பாவம் மன்னிச்சுட்டான், கன்ஃபார்ம் சொர்க்கம். இந்த நபியினுடைய நிலை என்ன தெரியுமா? பார்ப்பவர்களிடத்தில் எல்லாம் சலாம் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று. ஆனால் இன்றைக்கு தாயாக இருக்கக்கூடிய ஆண்கள்லையும் சரிங்க, பெண்களையும் சரிங்க. ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு இப்பெல்லாம் தேவலாங்க. முதல்லலாம் பெண்கள் எப்போ தெரியுங்களா சலாம் சொல்லுவாங்க? 2 நேரத்தில் தான். ஒன்று ஹஜ்ஜு உம்ரா போகும்போது, இன்னொன்று மௌத்தா போன வீட்டுக்கு போகும்போது. ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகும்போது அஸ்ஸலாமு அலைக்குமா, உம்ராவுக்கு போகிறேன் துவா செய்யும்பாங்க. இன்னொன்று எப்போ தெரியுங்களா? மௌத்தா போன வீட்டில் சலாம் சொல்லுவாங்க. என்னம்மா அப்படி இருந்த காலம் ஒரு காலம். இப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஓரளவு கிடைத்து எல்லார் இடத்துலையும் இன்றைக்கு சலாம் மார்க்கம் தெரிந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. ஆண்கள்லையும் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஒரு காலத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும்னா வண்டியை நிறுத்திடுவாங்க. எங்கேயோ பார்த்துருக்கோமோ, மேலக்காவரி. எனக்கு மேலக்காவரி பரிச்சயம் இல்லை, ஒரு 2-3 சொந்தம் தான் இருக்குது. ஒருவேளை இந்த வடக்கத்தில் நான் நடந்து போகும்போது ஒரு ஆள்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா பள்ளியாசம் நின்று சொன்னேன்னு வச்சுக்கோங்க, வண்டியை நிறுத்திடுவார். பார்த்துட்டு எங்கேயோ பார்த்தா மாதிரி, இல்லை பாய் பார்த்தாலாம் இல்லை, சும்மா சலாம். அப்படிங்களா? அலை சலாம்ட்டு போகிற. ஏன் தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்வது இஸ்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நபி என்ன சொன்னாங்க? யாருக்கு சலாம் சொல்லுங்க? தெரிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க. இன்றைக்கு நம்மள்கிட்ட அந்த சலாம் அதிகமாக இருக்கணுங்க. சலாம் நாம சொல்லணும், முந்திக்கிட்டு சொல்லணும். எதுலங்க நன்மை ஜாஸ்தி? இலியாஸ் பாய், சலாம் முதல்ல சொல்றதுக்கா ரெண்டாவது சொல்றதுக்கா? மாஷா அல்லாஹ், முதல் சொல்றது. முதல் சொன்னா நன்மைன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் நம்ம பிந்திக்கிட்டு போகணும்? முதல் சொன்னா இப்போ என் மதரசால 80 மாணவர்கள் ஓதுறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லி அவங்களுக்கு 2 பாடமும் நடத்தியிருக்கேன். சலாம் முதலில் சொன்னால் நன்மை கூட, பதில் சொல்பவர்களுக்கு அதை விட கம்மி தாண்டு. இந்த மாணவர்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி மாணவர்கள் வந்துடுவாங்க. அப்போ தான் என்ட்ரு ஆவேன் நான் மதரசாவுக்கு. உள்ளே போனால் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி, நான் தாண்டா உள்ளே வரேன், நான் உங்களுக்கு சலாம் சொல்கிறேன்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. நீங்கள் தானே போய் சொன்னீங்க முதல் சொன்னால் நன்மை ஜாஸ்தின்னு, அதனால் நாங்கள் சொல்கிறோம். சின்ன பிள்ளைங்க சொல்லுதுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பொதுவாக பெண்களிடத்தில் சலாம் ரொம்ப கம்மியாக. நம்ம சில சகோதரிகளிடத்தில் நம்ம பேசுகிறோம், உறவினர்கிட்ட சொல்கிறேன் பேசுகிறோம், எடுத்தோடனே சலாம் சொன்னேன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் நான் பேசுகிறேன்னு வச்சிங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா சொல்லுமா யாருமா பேசுறது, அடுத்த பதிலுங்க
ஏங்க சலாம் சொன்னேன் பதில் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தா, யார் தா பேசு, அதுக்கு பிறகு நம்ம சலாம் சொன்னா அலைக்கும் சலாம் வருது கிடையாதுங்க. அப்படியா தா, யாருமா பேசுற, நாங்கள் சலாம் சொல்றதுக்கு பதிலுங்கிற அந்த மெயின்டனே ஓட மாட்டேங்குது. அதை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுங்களா? ஏன் சலாம் சொல்லணும் தெரியுமா? குறிப்பாக தாவா களத்தில் இருப்போம். ஏன் தெரியுமா அதிகமாக சலாம் சொல்லணும்? மக்களிடத்தில் இறங்கி பழகணுங்க. மக்களிடத்தில் நம்மளா இறங்கி பழகணும். ஏன் தெரியுமா? ஒரு பெரும் சமூகத்தை வென்றெடுக்க வேண்டிய கடமை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அறியாத மக்கள், விளங்காத மக்கள், நம்மளா அவங்கள்ட்ட நெருங்கி போகணுங்க. யாராச்சும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அஸ்ஸலாமு அலைக்குமா, ஏழையாக இருக்கட்டும், அவங்க நம்மளை விட மோசமான ஒரு பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளாம் இறங்கி போய் நல்லா இருக்கியாம்மா, பார்த்து ரொம்ப நாளாச்சு, எங்கம்மா இருக்க, அப்படிலாம் நம்ம பேசணும். காலனியில் நம்ம பெரிய மாட மாளிகையில் இருந்துட்டு போகிறோமே, அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும், எங்கே காலனியில் இருக்கியம்மா, இன்ஷால்லா வாமா ஒரு நாள் வீட்டுக்கு வாமா, என் வீட்டுக்கு வாமா, நம்ம வீடு இங்கே தாமா இருக்கு. அந்த மாதிரி அந்த பெண் சகோதரிகளிடத்தில் நீங்கள் நெருங்கி பழகினீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் அவர்களுக்கு நல்ல பண்பும் அவர்கள் மீது ஒரு நல்ல என்ன சொல்றதுங்க, ஒரு பாண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல நெருக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடியதா. ரசூல் அந்த மாதிரி செஞ்சாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் தோல் உரிக்கிறத கற்றுக் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தங்க? இன்றைக்கு உலகமே பேசி கொண்டிருக்கிறது. எத்தனை 1000 ஆண்டுகள், கிட்ட 1500 ஆண்டுகள் நெருங்கிடுச்சு. ஒருவேளை கியாமத் நாள் வரைக்கும் பேசி கொண்டிருப்பாங்க. ரசூல்லா ஏழை சிறுவரிடத்தில் சலாம் சொன்னதும், ஆடு மேய்க்கவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சலாம் சொன்னதும், ஆடு உரிக்கிறோட்ட போய் சலாம் சொல்லிட்டு அந்த ஆட்டை உரிச்சு காட்டினதும் எப்பேற்பட்ட நபி. ஆக இந்த பண்புகளை எல்லாம் நாம் என்ன செய்யணுங்க, நம்முடைய மார்க்க பணியை நாம் கொண்டு சேர்ப்பதற்காக நம்ம இறங்கி நம்மளாம் முன்னாடி சலாம் சொல்றதுனால நம்ம குறைஞ்சலாம் போகிறது. திரும்ப திரும்ப சலாத்தை பற்றி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்மளாம் பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், 10 பேர் இருக்காங்க, 10 பேர்கிட்ட போய் பேசுங்களேன். நீங்கள் ஆண்கள்லாம் பார்க்கலாங்க. இப்போ நான் கீழே வந்தேன், நான் வரும்போது 10 சகோதரர் இருந்தாங்க. முதல்ல இலியாஸ்கிட்ட பேசினேன், அடுத்து ஜாமித்து, அடுத்து அந்தானே, அடுத்து எங்கள் ராஜம் தானே, இப்படி ஒருத்தங்கள்ட்ட நான் கிட்ட, நம்மளாம் ஒருத்தங்கள்ட்ட கிட்ட போய் பேசுறதுல என்ன இருக்குது? நானாக தான் போய் பேசினேன். அடுத்து கொஞ்ச நேரம் அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க. நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாது, பேசினா அவுட். இந்த அன்பு இருக்கிறது, இந்த பாசம் இருக்கிறது, இதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்மளா இறங்கி போய் பேசணும். அப்படி பேசுறதுனால், நம்மளா இறங்கி போய் பேசுறதுனால நம்ம குறைய போறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தன் திருமறை, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், வமா தவாலா அஹதுன், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பணிவு காட்டுகின்றாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தர் பணிவு காட்டினா என்னங்க, அல்லாஹ் என்னங்க செய்யறான்? இல்லா ரஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான். நீ காட்டுறது பணிவு, அல்லாஹ் உனக்கு உயர்த்துறது அந்த அல்லாஹ். நம்ம பணிவை காட்டினோம்னா நாம இறங்கி போய் ஒருத்தங்கள்ட்ட பழக எல்லாரும் பழகும். சில பழகுவாங்களா? சில பழகி பாருங்களேன், அது அவ்வளோ பெரிய பாக்கியம். பழகுறதுன்னா என்னங்க, நம்ம வச்சு 10 3 சைனியா கழட்டி கொடுக்க போறோம், இந்தாம நெக்லஸை பிடி, இந்தாம 2 வளைய பிடி, இப்படியே கொடுக்க போறோம்? ஒன்றும் இல்லை. பழகிறதுனா இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இந்தாம, அப்படி இல்லையே. இன்ஷால்லா நம்ம வீட்டுக்கு டீ சாப்பிடுவாமான்னு கூப்பிடுங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க. நீங்கள் எவ்வளோ உண்மையிலேயே நீங்கள் பணக்கார பெண்ணாக இருந்தால் கூட ஒரு ஏழை சகோதரத்தை நீங்கள் பழக ஆரம்பித்தால் நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்துடைய விளைவை அவர்கள் சந்திப்பார்கள். எப்பேற்பட்ட வீட்டு பிள்ளை, எவ்வளோ பெரிய வீட்டு மருமக, எப்படி பழகுது பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெரிஞ்சு. பொதுவாகவே நம்ம ஊர்களில் ஒரு பழக்கம் இருக்கு, தஞ்சை மாவட்டத்தில், பணக்கார ஏழை, நாங்களாம் மேலக்காவரி, நீங்கள் வந்த 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 ஊருக்கு வந்தவங்க, பிழைக்க வந்தவங்க, அப்படிலாம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் உடை தெரிந்து நாம் என்ன செய்யணும்? மக்களிடத்தில் பழகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருமை, ஆணவம், இன்னும் எவ்வளோ சொல்லிக்கிட்டு போகலாங்க, நேரம் பத்தாது. அந்த மாதிரி தலைப்பு இது. இன்ஷா அல்லாஹ் மணி 9 ஆயிடுச்சு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காலம்பர ஃபஜ்ருக்கு எந்திரிக்கணும். இன்ஷா அல்லாஹ் எந்திரிச்சிருவாங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய தாவா பணியில் இன்ஷா அல்லாஹ் நீடித்து வாங்க. உங்களுக்கான நல்ல வழிகாட்டுதல், நிறைய நிகழ்ச்சி. எங்கள் மாவட்டத்திலே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு பணிகள் செய்யக்கூடிய ஒரு கிளை யாருங்க? மேலக்காவரி கிளை 1, கிளை 1. அந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் பார்ப்பேன், மேலக்காவரியா வந்துட்டாங்கடா முடிஞ்சு. இந்த தடவை எத்தனை இது வாங்கிட்டு வந்தீங்க? கிரேடு 2. இந்த இது மாவட்ட பொதுக்குழு நினச்சி மேலக்காவரி கிளை 1, கிளை 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது நம்பர் 1 வாங்கிட்டு வந்துட்டீங்களா? முடிஞ்சு. பார்த்தீங்களா? இவ்வளோ தாவா நடக்குதுன்னா நீங்களாம் ஒத்துழைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நான் வந்தோடனே கேட்டேன், தாவா பெண்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னும் அதிகமாக வேணும்னு தான் அந்த நிகழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் கரம் கோர்த்து செயல்பட்டால் அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய கிருபையில்
இன்ஷா அல்லாஹ் இந்த மேலக்காவரியை கூடிய விரைவில் ஒரு நல்லதொரு தௌஹீது கோட்டையாக நாம் மாற்ற முடியும். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் இந்த தௌஹீது நிலைத்திருக்கிறதுக்கு அருள் செய்வானாக. நம்முடைய நம்முடைய உயிர் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த ஈமானோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.